தமிழ்நாடு அரசு 3 மாதங்களுக்கு கேரளாவில் கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கு தடை விதித்திருந்தது. அந்த தடையை மீறி கொல்லங்கோடு அடுத்த கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அடுத்த கச்சேரிநடை பகுதியிலிருந்து உள் பக்கம் ரோடு வழியாக அணுக்கோடு சந்திப்பு வழியாக தற்போது பிங்களத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வாகனம் எந்த ஒரு காவல்துறையோ எந்த ஒரு அதிகாரிகளோ இல்லை. என்ன சுதந்திரமாக இந்த வாகனம் செல்லுகிற கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு இந்த லாரி அழகாக சென்று கொண்டிருக்கிறது. தற்போது அது கேரளாவை ஒட்டியுள்ள பிங்களம் பகுதியை நெருங்கியுள்ளது. இந்த வாகனம் தற்போது பிங்களம் சந்திப்பு வழியாக கேரளாவுக்கு செல்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான வாகனத்தில் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு இந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காவல்துறையோ எந்த ஒரு அதிகாரிகளோ இந்த வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கு இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மலைகளையும் இடித்துக்கொண்டு கேரளாவில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிக விலைக்கு கனிம பொருட்களை வாங்க சூழ்நிலை ஏற்படுது. காரணம் என்னவென்றால் இப்படி கேரளாவுக்கு கடத்துவதுதான் மிக மிக முக்கியமான காரணம். பிங்களத்தை நெருங்கியது கேரளாவில் என்டர் ஆகிவிட்டது. எந்த ஒரு அதிகாரி உண்டா? காவல்துறை உண்டா? நிலைமையை பாருங்க. கேரளாவில் என்டர் ஆயாச்சு. இதுதான் இன்னும் இரவு பகலாக நடந்து கொண்டிருக்கிறது. வாகனம் கேரளாவை நோக்கி செல்கிறது. பாருங்க.